ஹாய்ங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி ஒரு விஷயம் உங்கள்கிட்ட நான் பேசணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, கல்யாணம். இந்த கல்யாணம் வந்து என்னோடய லைஃப்லேயும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நிறைய பேரோட லைஃப் வந்து இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் சேஞ்ச் ஆகும். அதுக்கு முன்னாடி அவங்க பொறுப்பெல்லாம் மறந்துருக்கலாம். மேபி இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க ரொம்ப பொறுப்பாக ப்ராப்பராக இருப்பாங்க. பட் சிலரோட லைஃப்பில் வந்து இந்த கல்யாணம் வந்து ஒரு பெரிய டாக்ஸிக்காக மாறிடுது. எதனால் இந்த விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். பொதுவாகவே வந்து அந்த வாழப்போகிற 2 பேரோட சம்மதம் வந்து ரொம்ப முக்கியம். பெரியவங்க என்ன பண்ணுறாங்க, பேசிட்டோம், ஸோ அதனால் 2 பேரையும் வந்து கட்டாயப்படுத்தி வந்து கல்யாணத்தில் வந்து நடந்துடுது. இதை வந்து நீங்கள் நினைக்கலாம் இப்போலாம் அது நடக்குதா அப்படின்னு. பட் சில விஷயங்கள் நடக்க தான் செய்யுது. ஸோ அந்த பையனாகட்டும் அந்த பொண்ணாகட்டும் பேரண்ட்ஸ்க்காக பார்க்குறாங்க, சொசைட்டிக்காக பார்க்குறாங்க. ஸோ பண்ணால் ஒரு வேளை கல்யாணம்னா மரியாதை குறைவாக இருக்கும், அசிங்கமாகிடும் அப்படின்னு நினச்சி கல்யாணம் பண்ணிடுறாங்க. பட் அதை தாண்டி அவங்களால லைஃப்பில் ஒன்றா வாழ்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இவங்களோட புரிதல் வேறு மாதிரி இருக்குது, அவங்களோட புரிதல் வேறு மாதிரி இருக்குது. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து அவங்களுக்குள்ளே வருது. ஸோ இனிமேல் அவங்க சேர்ந்தே வாழ வேணாங்கிற அளவுக்குலாம் முடிவெடுக்க வந்து ஒரு நிலைமை வந்துடுது. ஸோ பெட்டர் என்னென்னா, ஒரு விஷயம் உங்களுக்கு செட் ஆகலைன்னு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் வந்து அந்த கல்யாண வாழ்க்கைக்குள்ளேயே நீங்கள் போகவே வேண்டாம். ஆரம்பத்துலேயே இதுக்கு ஒரு எண்ட் கார்டு போட்டோம்னா அந்த பிரச்சனை வந்து கண்டிப்பாக முடிஞ்சிடும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் கல்யாணத்தை பண்ணிவிட்டு உங்களோட நிம்மதியை கெடுத்துக்கிட்டு தூக்கத்தை கெடுத்துட்டு ஸோ நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய ட்ராமாவில் மாட்டிட்டு முழிச்சிட்ருக்காங்க என்ன பண்ணன்னு தெரியாமல். ஸோ சொசைட்டிக்காக நம்ம பிரிஞ்சால் நம்ம என்ன இந்த மாதிரி பிரிஞ்சு வாழ்ந்தால் அவங்களுக்கு அசிங்கம் இவங்களுக்கு அசிங்கம், ஸோ அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் யோசித்துட்ருக்காங்க. ஸோ சொல்ல போகிறது ஒரே ஒரு விஷயந்தான். நீங்கள் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சு இந்த 2 ஃபேமிலிக்குள்ளே அரேஞ்ச் மேரேஜஸில் அப்படின்னா இதை எனக்கு அதுக்கப்புறம் கொண்டு போக வேண்டாம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் கொண்டு போனீங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் அவங்க 2 பேரும் ஃபேஸ் பண்ணுறாங்க. நீங்கள் பண்ணி வச்சுட்டு போய்ட்றீங்க, பட் அவங்க வாழ்கிறது அவங்க தான். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளத்தை அவங்க ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கல்யாணங்கிறது ரொம்ப அழகான ஒரு விஷயம். பிடிக்காமல் வாழ்கிறத விட பிடிச்சி வாழ்கிறது தான் அழகு. இதை புரிஞ்சுட்டு பேரண்ட்ஸ் நீங்கள் அவங்கக்கிட்ட நல்லா விசாரித்து உனக்கு இந்த கல்யாணத்தில் சம்மதம் இருக்கா அப்படிங்கிறத கேட்டுட்டு நீங்கள் பண்ணுங்கள். சரிங்களா? லைஃப்பை டாக்ஸிக் ஆக்கிடாதீங்க. ஹாப்பியாக இருங்க எப்போவுமே.